தன்னுடைய புத்திரனுக்கு ஒரு கஷ்டமாச்சே, தாங்கள் தீர்த்து வைக்க வேண்டாமா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் பெற்றோர்களுக்கு. அதனால அந்த ஒரு இதை நாங்க தீர்த்து வைக்க தேவையில்லையா அப்படின்னு அந்த அது இவ யோசிக்கிறச்சே அதித்தி சொன்னா, இதெல்லாம் நம்மளால தீர்த்து வைக்க முடியாது, அந்த பகவான் நாராயணன் தான் தீர்த்து வைக்கணும். அதுக்கு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அவர் நம்ம குழந்தையா வந்து பிறக்கணும்னு. நம்ம என்ன பண்ணலாம், அவரை நம்ம குழந்தையா வர்றதுக்காக பயோவிரதம்னு ஒரு விரதம் இருக்கலாம். திதி இருந்தாலாம் பயோவிரதம்னு. பங்குனி மாசத்துல அந்த ஒரு பாலால் செய்யப்பட்ட நெய்வேத்தியங்களை நாராயண விக்கிரகம் ஒண்ணுக்கு நைவேத்தியம் பண்ணி நித்தியம் அந்த நாராயணனை ஆராதனை பண்ணி அர்ச்சனம் பண்ணா அந்த ஒரு நாராயணன் வரமளிப்பாராம் புத்த பாக்கியம். பயோவிரதம், பயன் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல, பையன். பயோவிரதம் அத மேற்கொண்டாள். எந்த விக்கிரகத்துக்கு மேற்கொண்டாள்? அதுதான் வந்து பிருஷ்ணி சுதபஸ் அப்படின்னு ஒரு உயர்ந்த ஜென்மம். அதித்தி கஷ்யபாளுடைய முந்திய ஜென்மம். அவ ஒரு தம்பதி. அவ வந்து நாராயணன் நோக்கி தபஸ் பண்ணாலாம், எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு. எப்பேற்பட்ட புத்திர பாக்கியம்? நாராயணன் வந்து காட்சி கொடுத்தாரு இவாளுடைய தபஸுக்கு மெச்சி. அப்ப அந்த நாராயணன் கேட்டார், உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கோ, நீங்க என்ன வரம் வேணுமோ கேளுங்கோ, நான் உங்களுக்கு வந்து வரத்தை தரேன். எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும். எப்பேற்பட்ட புத்திரம் வேணும் தெரியுமா? நாராயணா, ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும், ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை, ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும். 3 தடவை கேட்கிறா. என்ன எடுத்து 3 தடவை நாராயணன் நானே பிறக்கிறேன்ட்டார். அவரை மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு தானே கேட்டா, அவரே பிறக்கலன்னு எப்படி சொல்லலாம்? அவருக்கு ஈக்குவலா ஒருத்தர் கிடையாது. ஹீஸ் த பரமாத்மா. அவருக்கு ஈக்குவலா ஒரு ஜென்மம் கிடையாது. அவர்தான் யுனிக் பீயிங், அவர் சுப்ரீம் பீயிங். அவருக்கு ஈக்குவலா ஒரு ஜென்மம் கிடையாதுங்கிறதுனால அவரே வந்து பிறந்தார். முதல் ஜென்மம் பிருஷ்ணி சுதபஸ்க்கு பிருஷ்ணிக்கு பிறந்ததால் பிருஷ்ணி கர்ப்பன். பிருஷ்ணி கர்ப்பனாக இருந்த அவனும் என்ன எடுத்து, இந்த நாராயணன் நான் வரேன், நீங்க வந்து எனக்கு இந்த விக்கிரகத்தை வைத்து ஆராதனை பண்ணி நானும் ஆராதனை பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பை அமைத்து தாங்கோ அப்படின்னு கேட்டோடனே அந்த விக்கிரகத்தை கொடுத்தா. அந்த விக்கிரகம் பிருஷ்ணி கர்ப்பன் ஆராதிச்சான். அதுக்கப்புறமா ஏதோ வம்சாவழியா கைமாறி அது கஷ்யபர் அதித்தி, பிருஷ்ணி சுதபஸ்ஸின் அடுத்த ஜென்மம் கஷ்யபர் அதித்திக்கு இந்த விக்கிரகம் வந்தது. அவ இந்த பயோவிரதத்தை இந்த விக்கிரகத்துக்கு இருந்தா. அப்படியே அந்த நாராயணன் தன்னுடைய திதியுடைய கனவில் வந்து நான் உங்களுக்கு குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு ஒரு வரத்தை பாக்கியத்தை கிட்டி தந்தார்.